ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனா முத்துவுக்கு கால் பண்ணி, ரேகா வீட்டில் தாங்க இருக்கிறா, வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்கங்க, அவளை அடைச்சி வச்சுருக்காங்க, எங்கேயும் போக விடாமல், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது மாதிரி விசாரித்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து சொல்கிறாரு, சரி மீனா, நல்ல வேலை நீ நல்லா கண்டுபிடிச்ச, நீ வந்துரு, இங்கே வந்து ஸ்வேதாவும் மிஸ்ரா சாரும் இங்கே தான் இருக்காங்க, மிஸ்ரா சார் எப்போவே வந்துட்டாரு, வா மீனா சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மிஸ்ரா சார்கிட்டேயும் சொல்கிறாரு, மீனா வந்து ரேகா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாலாம், வீட்டுக்குள்ளே தான் ரேகா வச்சுருக்காங்களாம், எங்கேயும் கடத்தலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து மிஸ்ரா கிட்ட. நல்ல வேலை முத்து, மீனா வந்து ஒரு போலீஸ் கண்டுபிடிக்கிற வேலையை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா வரட்டும் நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கார்கிட்ட போய் பேசுகிறாரு. சார், சத்யாவை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க, அவங்க ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்பி நீங்கள் சத்யாவை பிடிச்சி வச்சுருக்கீங்க, சத்யா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா பேசுகிறாரு. அதுக்கு வந்து போலீஸ்கார் என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணை பெற்றவங்களே பொண்ணை காணும்னு சொல்லிட்டு இவன் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது எப்படி நீங்கள் வந்து ஃபேக்குன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் உங்கள் எல்லாம் சொல்ல கேஸ்லாம் எடுக்க முடியாது, போங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு உடனேயே என்ன மிஸ்ரா சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் நீ யாரியா அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கேட்கும்போது, மிஸ்ரா வந்து நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காட்டுறாரு. ஐடி கார்டை காமிச்சதும் போலீஸ்கார் வந்து, சார் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, சத்யாவும் அந்த பொண்ணு ரேகாவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, இதை வந்து அவங்க வீட்டுக்கு பிடிக்கல, அதனால் வந்து சத்யா மேலே ஒரு போலி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்களுடைய பொண்ணு வீட்டில் தான் இருக்குது அப்படின்றாங்க. சார் என்னங்க சார் வீட்டில் இருக்குதுன்றாங்க, அவங்க தானே சார் பொண்ணு கடத்திட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன சார் வீட்டிலலாம் இருக்குதுன்றீங்களா சார் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன போலீஸ்கார் நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இது மாதிரி பேசுகிறீங்களா, பொண்ணு வீட்டிலேருந்து லஞ்சத்துறை ஆஃபீஸ்க்கு கால் பண்ணட்டுமா, எங்கள் டீம் வருவாங்க பரவாயில்லையா அப்படின்றாரு. சார் சார் இல்லை சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்கார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரேகாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. சார் இந்த விஷயத்தில் நாங்கள் எதுவும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணால் எங்களுடைய வேலை போயிடும், இது மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு வந்திருக்கிறாரு சார், அவர் பெரிய ஆஃபீஸர் போல இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பேசிட்டு வந்து போலீஸ்கார் வந்து சத்யாவை, அவனை வந்து லேக்கப்லேருந்து திறந்து விடுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே திறந்து விட்டதும் சத்யாவை போட்டு செம்ம அடி அடிச்சிடுறாங்க. அவங்க அம்மா சீதா அவங்க அக்கா எல்லாருமே பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்கங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த ரேகாவுடைய அம்மா சிந்தாமணியும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க. நாங்கள் போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டாக போச்சே, அவனை நல்லா பிடிச்சி லாடம் கட்டுவாங்கன்னு நினச்சோமே, ஆனால் இவங்க என்னன்னா விட்டுட்டாங்களே, ஏங்க சரி என்ன பண்ணுறோம்னா நம்ம ரேகாவை இடத்த விட்டு இடம் ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எந்த இடம் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரேகாவுடைய அப்பா வந்து என்ன சொல்கிறான்னா, என் ஃப்ரெண்டு நரசிம்மன் இருக்கான், அவனுக்கு ஆள் பலமும் கட்சி பலமும் இருக்குது, அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுடலாம், ரேகா அவனை மீறி எதுவுமே தப்பிச்சே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணியும் அந்த இடம் தான் அப்போனா சரியாக இருக்கும், அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா சத்யா வீட்டில் வந்து சத்யா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, வேண்டாண்டா இந்த ரேகாவை விட்டுடு, மறந்துடு, நமக்கும் இந்த ஃபேமிலிக்கும் செட் ஆகாதுரா அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் சத்யா இல்லை, நான் ரேகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ரேகாவை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இந்த அளவுக்கு அடிபட்டும் அவன் ரேகாவை விடமாட்டேன்னு சொல்கிறானா, மீனா உனக்கு புரியலையா, அவனுடைய காதல் எவ்வளவு ஆழமானதுன்னு உனக்கு புரியலையா மீனான்னு மீனா கிட்ட எடுத்து சொல்கிறாரு. எடுத்து சொன்னதும் மீனாவும் அதுக்காக சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவன் சத்யா என்ன பண்ணுறாருன்னா, நான் ரேகா எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணுமாம்மா, உடனே தெரிஞ்சுக்கணும், ரேகாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அம்மா தயவு செய்து ரேகாவை விட்டுட்டு என்னால் குடும்பம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்வாக சொல்லிடுறாரு சத்யா. அதுக்கப்புறமா அவங்க வீட்லேயும் சங்கடமான நிலமையில் ரேகாவும் சத்யாவும் எதனா பண்ணிக்க போகிறாங்கன்ற பயத்தினால மீனாவும் ஒத்துக்கிறாங்க. நாளைக்கு தொடர்ந்து ரேகா எங்கே இருக்காங்கன்னு, எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்ற கதையை நாளைக்கு பார்ப்போமா. நன்றி, பாய்.